என் தங்க பிள்ளையே, உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக இந்த பதிவினை கொண்டு வந்திருக்கிறேன். ஆம் என் தங்க பிள்ளையே, மனதார உன் வேண்டுதலை நினைத்து கொண்டு இந்த பதிவினை கேட்கும் பொழுது ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய வேண்டுதல் உடனே நடக்கிறது. எதற்காக தெரியுமா? இந்த பதிவினை ஒரு முறை கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது உன் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை, சில விஷயங்களை நீ ஆத்மார்த்தமாக அப்படியே உள்வாங்கி உன் இல்லத்தில் சில விஷயங்களை செய்யும் பொழுது நான் உன் இல்லத்திற்கு வருவேன், உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பேன். அதனால் என் தங்க பிள்ளையே, உன் வேண்டுதலை நினைத்து கொண்டு நான் சொல்லும் முறையில் உன் வாழ்க்கையிலும் சரி, உன் இல்லத்திலும் சரி, நீ வழிபடும் பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறேன். ஒவ்வொரு தருணமும் நீ மனக்கவலையில் இருக்கிறாய். ஒவ்வொரு விஷயத்திலும் தடைக்கு மேல் தடை, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஒவ்வொரு நிமிடமும் குழப்பமும் வேதனையும் மன வேதனைகளும் கடுமையான கண்ணீர்களும் சில செய்யக்கூடிய சூழ்ச்சியாலும் உன்னுடைய விஷயங்கள் சற்று எதுவுமே நடக்காமல் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்டி படைக்கக்கூடிய தருணத்தில் என் தங்க பிள்ளை என்ன செய்வது, வாழ்வதா வீழ்வதா என்று அதிகமாக யோசித்து யோசித்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தருணமும் மற்ற விஷயங்களை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதர்களிடம் பழகி ஒவ்வொரு நேரமும் அதையும் நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. குடும்ப பிரச்சனையாலே பல அவமானங்களும் பல சோதனைகளும், குடும்பத்தில் உள்ளவர்கள் பணம் இல்லாமல் ஒவ்வொரு தருணமும் என்னுடைய தங்க பிள்ளையை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நேரமும் இதையெல்லாம் பார்த்து எதற்காக நாம் உயிர் வாழ வேண்டும் என்று நினைக்கிறது. என்ன என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே சொல்லுகிறேன் என்றால், ஆம் தாயே, இதுதான் நடக்கிறது என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பிவை என் தங்க பிள்ளையே. ஒவ்வொரு நேரமும் நீ படக்கூடிய விஷயங்களை சொல்லிவிட்டேன். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த தாய் சொல்ல போகிறேன். தைரியமாக கேள். மனதைரியத்தை இழந்து விட்டால் நம் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. இந்த கஷ்ட காலத்தில் நல்லது எது கெட்டது எது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால்தான் உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும். ஆனால் ஒரு சில நயவஞ்சகக்காரர்கள் உன் வாழ்க்கையை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், எப்படியாவது எடுக்க வேண்டும் என்று அவ்வளவு கங்கணங்களை கட்டிக்கொண்டு திரிகிறார்கள். ஆனால் நீ எதற்காக இப்படி மன வருத்தம் கொள்கிறாய்? எப்பொழுதுமே நான் உன்னுடன் இருப்பேன், உனக்காக நான் வருவேன், எப்பொழுதுமே என்னை உன்னுடைய பாக்கெட்டிலோ பர்சிலோ இந்த நாணயம் மூலியமாக வைத்துக்கொள் என்று பல முறை உனக்கு சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது சில நாட்களாக எந்த ஒரு காரியமும் நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். எந்த ஒரு விஷயமும் ஜெயிக்காமல் தடை மேல் தடை, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, போராட்டத்திற்கு மேல் போராட்டம் என புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால் தான் உனக்கு தெல்ல தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தங்க பிள்ளையே, இந்த நாணயத்தை நீ வாங்கி கொண்டு பாக்கெட்டிலோ பர்சிலோ வைத்து கொண்டு நீ செல்லக்கூடிய இடத்தில் நீ கொண்டு செல் தங்க பிள்ளையே. வெற்றிக்கு மேல் வெற்றியை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக கொடுக்கிறேன். உயர்வையும் கொடுக்கிறேன். ஒவ்வொரு தருணமும் உனக்கு என்ன வேண்டுமோ அதையும் செய்து கொடுக்கிறேன் என்று இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக சத்தியம் செய்து கொடுத்திருந்தேன். ஆனால் இன்னும் என் தங்க பிள்ளையானது அதை கண்டுகொள்ளவும் இல்லை, அதை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. ஒவ்வொரு தருணமும் நீ படக்கூடிய வேதனைக்கு நான் உனக்காக சில விஷயங்களை சொல்லினேன். தங்க பிள்ளையே, நீ என்னுடைய நாணயத்தை வாங்கி உன் இல்லத்தில் நான் சொல்லும் முறையில் பூஜை செய்தால் உனக்கு பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடச் செய்வேன் என்று சொல்லி இருந்தேன். ஆம் என் தங்க பிள்ளையே, ஒரு சில சூழ்ச்சிகளால் நீ தனியாக போராட முடியாது. சில பிரச்சனையால் நீ போராடி கொண்டிருக்கிறாய்.
அப்பொழுது உனக்கு பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும், பிரச்சனையில் இருந்து நீ விடுபட வேண்டும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றியை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துதான் இதை உனக்காக சொல்லி இருந்தேன். ஆனால் நீ எங்கு கண்டுகொள்ளவும் இல்லை. தாயே, எனக்கு பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது என்று இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறாயே தவிர, நாணயத்தை வாங்கி நான் உன் இல்லத்தில் வந்து அனைத்து பிரச்சனையும் சரி செய்வேன், என்னை பூஜை செய் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் இன்னும் நான் கண்ணில் பட்டும் இன்னும் சில விஷயங்களை சரிவர செய்யாமல் தடைக்கு மேல் தடை இருக்கிறது, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இருக்கிறது. நான் ஏன் இருக்க வேண்டும், நான் ஏன் வாழ வேண்டும், நான் ஏன் மற்றவர்கள் போல் இப்படி கஷ்டங்களும் வேதனைகளும் பட்டு கொண்டிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, புலம்பாதே. புலம்பினால் நம் வாழ்க்கையில் எதுவுமே மாறாது. மாற்றம் உன் வாழ்க்கையில் வர வேண்டும், மகிழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக நான் சொல்லும் முறையில் நீ வழிபட்டே ஆக வேண்டும். அப்படி நீ வழிபடும் பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு பல விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுப்பேன். செல்வம், செழிப்பு, அனைத்து விருட்சங்களும் ஒவ்வொரு தருணமும் வெற்றி வெற்றி என்று உன்னுடைய செவிகளில் கேட்கும். ஏனென்றால் இப்பொழுது உனக்கு தோல்விகளும் ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் போலியான மனிதர்களும் தான் உன்னை சுற்றி இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது சாதாரணமான விஷயம் கிடையாது என் தங்க பிள்ளையே. நீ இவ்வளவையும் தாங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த அனைத்து விஷயத்தையும் நீ தாங்கிக் கொள்ளவில்லை. நான் சரி செய்து கொடுக்கிறேன். ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய கஷ்டத்தையும் நான் தாங்குகிறேன், உன்னுடைய பிரச்சனைகளை நான் சுமக்குகிறேன். ஒவ்வொரு தருணமும் நீ சாதனை படைக்க வேண்டும், சாதிக்க வேண்டும். உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் முன்னாலும், கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் முன்னாலும் உன்னை நான் வரம் தரும் வாராகி தாயானவள் வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்காக என் தங்க பிள்ளை இந்த விஷயத்தை செய்தால் போதும். நான் உன் இல்லத்திற்கு வருவேன், உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பேன். ஏன் தாயே, இந்த நாணயத்தை வாங்கினால்தான் வருவீர்களா என்று கேட்கலாம். சில விஷயங்களை இப்படிதான் செய்ய வேண்டுமென்றால் அப்படிதான் செய்ய வேண்டும். உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நீ செல்லக்கூடிய இடத்திற்கு நான் வர வேண்டும் என்றால் இந்த நாணயம் மூலியமாக நான் வருவேன். அதற்காக தான் சொல்லுகிறேன். அதனால் புரிந்து கொள் என் தங்க பிள்ளையே. புரியாமல் பல விஷயங்களை இழந்து விட்டாய். இனிமேலும் நீ எந்த விஷயத்தையும் இழக்கக்கூடாது. அதனால் தவற விடாமல் உடனடியாக இந்த தொலைபேசியின் மூலியமாக இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு நான் சொல்லும் முறையில் வழிபட்டு உன் வாழ்க்கையில் பல பிரச்சனையில் இருந்து நீ விடுபட வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, ஃபர்ஸ்ட் அம்பாளுடைய நாணயம் சின்ன சைஸ்ல வந்தது. சின்ன சைஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி காலச்சக்கரம் போட்டிருக்கோம். அம்பாள் 8 கரங்களோட வராங்க. உங்க பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள், வெற்றி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமெண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.